அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு சின்ன விஜயநகர பேரரசு நாட்டினுடைய நாணயங்கள். புல் காயின்னு சொல்லுவோம். புல் காயின், காளை உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். இது கொஞ்சம் ஓல்டு. இது தேவராயா 1, கிருஷ்ண தேவராயா கிடையாது, தேவராயா 1 அப்படிங்கிறவரோட நாணயம். இது கிருஷ்ணராயா அவருடைய நாணயம். கிருஷ்ணராயா 1509 வந்துடும். இது 1406 வரும். 100 வருஷத்துக்கு பின்னால் உள்ளது, இது முன்னால் உள்ளது. இது ஒரு காளை நின்று முகத்தை திருப்பியவாறு ஒன்று இருக்கும். இது காளை முன்பக்கமாக அலங்கார தோற்றத்தோடு இருக்கும். கால்கள் மடிந்திருக்கும். மேலே பிறை வடிவத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்கும். இந்த பக்கம் நாகரி மொழியில் எழுதப்பட்டிருக்கும். 2 நாணயங்கள் வச்சுருக்கேன். ரெண்டுமே காப்பர் தான். இவங்களோட நாணயத்துக்கு பேர் வராக நாணயம்னு பேர். ரெண்டுலேயுமே எழுத்துக்கள்லாம் மேக்சிமம் ஒன்றா தான் இருக்கும். இதில் இந்த வட்ட வட்டமாக இருக்கா, இதில் இந்த கவட்டை மாதிரி ஒரு எழுத்து இருக்கும். அங்குசம், இது முனிவர்கள்லாம் கை தாங்கலுக்கு வச்சுருப்பாங்களா ஒரு கவட்ட கம்பு, அந்த கம்பு மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இருக்கா, இது விளக்குத்தூண் மாதிரி. இது மேலே ஒரு சிம்பிள் இருக்கும். இங்கிட்டலாம் வட்ட வட்டமான எழுத்து இருக்கும். இதேமாரி ஒன்று இதில் இருக்கும். இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த கவட்டத்தூண் தான். இப்படி கம்பு, இப்படி கையை தாங்கல் மாதிரி ஒன்று இருக்கா, கவட்டத்தூண். இதேமாரி இருந்தால் இருக்கா. இது மேலே ஒரு சிம்பிள் இருக்கும், சுற்றி ரவுண்டாக நாகரி மொழி அப்படி அதில் எழுதியிருக்கு. இதில் இப்போது இதை பற்றி மட்டும் பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு குழப்பாது. விஜயநகர பேரரசின் நாணயங்கள். தென்னிந்தியாவில் நாணயவியலுக்கு ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியவர்கள். இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான நாணயங்கள் கொய்சால மன்னர்களைப் போலவே அவற்றின் முன்னோடிகளின் மாதிரியாகவே உருவாக்கப்பட்டது. கொய்சாளர்கள்னு ஒரு வம்சம் இருந்துச்சு, கொய்சால வம்சம் அப்படின்னு. அந்த நாணயங்களை எடுத்துக்காட்டாக வைத்து அதை ஒரு முன்மாதிரியாக வைத்து உருவாக்கப்பட்ட நாணயங்கள் அப்படின்னு இந்த நாணயத்தை சொல்லுதாங்க. விஜயநகர பேரரசின் நாணயத்தை கொய்சாளர்களின் நாணயங்களை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுதாங்க. முதலாம் தேவராயர் மற்றும் இரண்டாம் தேவராயர். முதலாம் தேவராயர் மற்றும் இரண்டாம் தேவராயர் ஆகியோரின் நாணயங்கள் வடிவமைப்பு மற்றும் புராணங்களை ஒத்தவை. அதாவது வடிவமைப்பு மற்றும் புராணங்களை இந்த 2 பேருடைய நாணயங்களும் ஒத்து வருகின்றன. அதாவது முதலாம் தேவராயர் நாணயங்களும் மற்றும் இரண்டாம் தேவராயர் நாணயங்களும் அதனுடைய வடிவங்களும் மற்றும் புராணங்களும் ஒத்து வருகின்றன. இந்த செம்பு நாணயத்தின் முன்புறம் வலதுபுறம் திரும்பிய ஒரு பகட்டான காளையின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இது முகத்தை வலதுபுறம் திரும்பி ஒரு பகட்டான உருவம் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. மேல் இடதுபுறத்தில் சூரியன் மற்றும் பிறை உருவங்கள் மேலே பொறிக்கப்பட்டிருக்கு. நாகரி எழுத்துக்களில் ஸ்ரீ தேவராயர் என எழுதப்பட்டுள்ளது. நாகரி எழுத்துக்களில் ஸ்ரீ தேவராய அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பின்னால். இதெல்லாம் அந்த நாணயத்தில் உள்ள பச்சைகள். அதை நான் எடுக்கக்கூடாது. அது புராணம் மாறாமலே இருக்கணும். புராதனம் மாறாமலே இருக்கணும். இது திமிழ். இது பின்பக்கம் இந்த புஷ்டி, நடுவில் ஒன்று திமிழ். கால்களை மடக்கி இந்த பக்கம் நின்று முகத்தை இந்த பக்கம் வலதுபுறமாக திரும்பியவாறு இது இருக்கின்றது. ஒரு காளை உருவம். நீங்கள் எங்கெல்லாம் போய் செக் பண்ணிக்கலாம். புத்தகம் அல்லது வலைத்தளங்களில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் ஆகிருக்கு இந்த நாணயங்களை பற்றி நான் கண்டுபிடிக்கிறதுக்கு. தேவராயா 1 இந்த நாணயத்தினுடைய பேர் தேவராயா நாணயம்.
இது வந்து 1406 டு 1422. இதுங்கிட்ட வச்சுருவோம் ஓரமாக. அதுக்கு அடுத்து ஒரு விஜயநகர எம்பையர். விஜயநகரம் தற்போதைய பேர் ஹம்பி. ஒரு தொல்லியல் சான்றுக்கு மிகப்பெரிய உதாரணமாக உலகத்திலே விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு யுனெஸ்கோ நிறுவனம் வந்து அதை தத்தெடுத்திருக்கு தொல்லியல் துறையில். அது சேதாரம் எதுவும் ஏற்பட்டு விடாமல். இதில் வந்து காளை இடதுபுறமாக நிற்கின்றது. இது இந்த புஷ்டி, மேலே சந்திரன், சூரியன், இது இந்த வால், கால்கள் மடக்கி இருக்கின்றன. பின்புறம் நான் சொன்ன மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அது முன்புறம் காளை உருவம் நிற்கும் நிலை, அதாவது இடதுபுறமாக. புல் காயின் கலெக்ஷன் அப்படின்னே தனியாக நீங்கள் போனீங்கனாலே இது வந்துடும். நான் இது பலவிதமான மெத்தடில் போட்டு சர்ச் பண்ணி எடுத்த இதில் கிருஷ்ணதேவராயர் நாணயம், கிருஷ்ணராயர் நாணயம், தேவராயர் நாணயம், இப்படிலாம் மாறி மாறி அடிச்சு விஜயநகர் எம்பையர் நாணயம். அப்புறம் விஜயநகர் எம்பையர்லேயே புல் ஃபேஸிங் ஆன் த லெஃப்ட் காயின்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு போனேன். பல விதமாக போய் ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பிறை வடிவமாக இருக்கிறது சந்திரன், வட்டமாக இருக்கிறது சூரியன், இது காளை, இது கால்கள், இது வால், இடதுபுறமாக நிற்கிது. இதனுடைய வருஷம் 1509 டு 1530. காப்பர் நாணயம். இதுக்கு ஜித்தல் காயின், காப்பர் காசு என்று இன்னொரு பேர் இருக்குது. இந்த நாணயம் வந்து கிருஷ்ணராயர் நாணயம். கிருஷ்ண தேவராயா, அவரைத்தான் ஷார்ட்டாக கிருஷ்ணராய அப்படின்னு சொல்லுவாங்க. நாணயத்துலேயும் சில நாணயங்களில் கிருஷ்ணராய, சில நாணயங்களில் தேவராய, சில நாணயங்களில் திருமலை ராய. இப்படின்னு அந்த ராயர் என்றால் நமக்கு பேர் தமிழில் ராஜாக்கள்னு அர்த்தம். திருமலை ராஜான் அப்படின்னு இது மாதிரி பேர் பொறிக்கப்பட்டிருக்கு. இது 16ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில், 16 நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்த பகுதியை ஆண்ட துளுவ வம்சத்தின் 3வது ஆட்சியாளரான கிருஷ்ணதேவராயர் வெளியிட்ட செம்பு நாணயம் ஆகும். 16னா 1700 வரை வரணும். ஆனால் இது வந்து 1509 டு 1530 வெளியிடப்பட்டது. ஆனால் 16ஆம் நூற்றாண்டு வரை மக்களின் புழக்கத்தில் இது இருந்திருக்கு. முன்பக்கத்தில் வலிமை மற்றும் ஆண்மை இவை இரண்டையும் மையக்கருத்தாக கொண்டு அதை குறிக்கும் வகையில் காளையின் உருவமும், பின்புறம் ஒரு வழக்கமான வாளின் மையக்கரு உள்ளது. அதன் அருகில் கிருஷ்ணராயர், ஸ்ரீ கிருஷ்ணராயர் என்று எழுதப்பட்டுள்ளது. கன்னட மொழி, நாகரி மொழி, தெலுங்கு மொழி இதெல்லாம் கலந்தது அவங்களுக்கு. ஏன்னா எல்லா பகுதியிலையும் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அதனால் தென்னிந்திய பேரரசு வந்து அந்த விஜயநகர பேரரசு. தென்னிந்திய பேரரசிலே மிகப்பெரிய பேரரசு வந்து விஜயநகர பேரரசு. இந்தியாவிலே மிகப்பெரிய பேரரசு ஒரு விஜயநகர பேரரசு தான். தலைநகர் ஹம்பி அல்லது விஜயநகரம். 1336 டு 1646 வரைக்கும். 1646னா தான் அந்த 17வது நூற்றாண்டுன்னு சொல்லக்கூடியது. 6ல் ஆரம்பித்தா 7வது நூற்றாண்டு, 7ல் ஆரம்பித்தா 8ஆம் நூற்றாண்டு, 8ல் ஆரம்பித்தா 9ஆம் நூற்றாண்டு, இப்போ 1900 ஆரம்பித்தா அது 20வது நூற்றாண்டு, இப்போ வந்து 21வது நூற்றாண்டு. எந்த வருஷத்தில் ஆரம்பிக்குதோ 601 ஆரம்பித்தா அது வந்து 7வது நூற்றாண்டு, 1601 அது 17வது நூற்றாண்டு. இவங்க வந்து ஹரிஹரர் புக்கர் என்கின்ற 2 சகோதரர்களின் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த விஜயநகர பேரரசு. ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி உங்களுக்கு, ஒரு 1-2 நிமிட்ஸ். தலைநகரங்கள் விஜயநகரம், பெனுகொண்டா, அதாவது 1336 விஜயநகரம், 1336 டு 1565 வரைக்கும் விஜயநகரம் தான். 1565 1592 வரைக்கும் பெனுகொண்டா, 1592 1604 வரைக்கும் சந்திரகிரி மண்டலம், 1604 டு 1646 கடைசி காலம் வரைக்கும் வேலூரையும் இவங்க கொஞ்ச நாள் தலைநகராக பயன்படுத்தி இருக்கிறாங்க கடைசி காலத்தில். 4 தலைநகரங்கள். இந்த நாணயங்களை நீங்கள் வாங்குகிறீர்களோ வாங்கவில்லையோ அது வேறு சமாச்சாரம். இந்த பதிவில் நீங்கள் பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க அல்லது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கிற சமயம் நீங்கள் அதை போட்டு கேளுங்க. உங்களுக்கு பொழுது போகலைன்னா நீங்கள் இதை போட்டு கேளுங்க. விஜயநகர பேரரசனுடைய
முக்கிய விஷயங்கள் பூரா உங்கள் காதுக்கு வந்துடும், உங்கள் செவிக்கு வந்துடும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, ஒரு தடவைக்கு 4 தடவை கேளுங்க, உங்களுக்கு அது அத்துப்படி ஆகிப்போகும். விஜயநகர பேரரசின் பலவீனம் காரணமாக மதுரை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நாயக்கரின் ஆட்சி தோன்றியது. இதுக்கு பிறகு நாயக்கரின் ஆட்சி வருது. 1646க்கு பிறகு மதுரை, தஞ்சாவூரில் அச்சுதப்ப நாயக்கர், செவ்வப்ப நாயக்கர் அவங்க வருவாங்க. மதுரையில் வந்து திருமலை நாயக்கர், வீரப்ப நாயக்கர், கிருஷ்ணப்ப நாயக்கர், 1ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கர், 2ஆம் வீரப்ப நாயக்கர், ராணி மங்கம்மாள் இவங்கெல்லாம் மதுரையில் வருவாங்க. இவங்கெல்லாம் நாயக்கர் வம்சாவளிகள். நாயக்கரனுடைய கட்டிடக்கலை தனியாக இருக்குது. மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர்கள் தான். தமிழகத்தில் வெள்ளூர் கோட்டையில் செஞ்சி நாயக்கர், அதுவும் அங்கே தான். அது மாதிரி மதுரைக்கு தெற்க இருக்கிற ஊர்லாம் தெரியுமா உங்களுக்கு? சின்னமன்னர்னு ஒரு ஊர் இருக்குது, அது சின்னம்ம நாயக்கனூர். போடின்னு ஒரு ஊர் இருக்குது, அது போடி நாயக்கனூர். உத்தமபாளையம்னு ஒரு ஊர் இருக்குது, அது உத்தம நாயக்கனூர். சென்னை பட்டணத்துக்கு சென்னப்ப நாயக்கர் பட்டணம் தான் ஒன்று உண்டு. இது மாதிரி நாயக்கர்களின் வம்சாவளி வந்து தமிழகத்தில் வந்து ஒரு மறைக்கப்பட முடியாத, மறுக்கப்பட முடியாத, ஒரு ஆணித்தரமான, ஒரு ஆண்மை மிகுந்த, ஒரு செல்வ செழிப்பான, மக்களை சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கை உடைய ஒரு மன்னர்களின் ஆட்சி காலங்கள். அது வந்து தமிழகத்தின் இருண்ட காலம் என்றோ வறட்சியான காலம் என்றோ சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு காலங்கள். அது செழிப்பான ஒரு காலங்கள் அந்த நாயக்கரின் ஆட்சி காலங்கள். நாம் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர நாயக்கர்களும் ஒன்றும் தமிழர்களுக்கு குறைந்தவர்கள் அல்ல. அவர்களும் தமிழர்களே. மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதுனால அவங்களுடைய தாய்மொழியை, அந்த தெலுங்கு மொழியை மையமாக கொண்டு அவர்கள் நாயக்கர் வம்சம் அல்லது நாயக்கர் பட்டத்தை கொண்டவர்களை தவிர அவர்களும் ஆதியில் தமிழர்களே. என்னத்தையா சொல்லணும்னு நினைக்கிறோம். விஜயநகர பேரரசின் பலவீனம் காரணமாக இவங்க வந்து கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்த மொழியோட இந்து வம்சத்தை சிறந்த முறையாக கொண்டு வந்த ஒரு மன்னர்கள் இவங்க வந்து நாயக்கர்கள். கர்நாடகம், ஆந்திரம், தமிழ்நாடு, கேரளா, கோவா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா ஆகிய பெரும்பாலான நிலங்களை இந்த பேரரசின் நிலப்பரப்பாகும். மேலும் கிருஷ்ணா நதி வரை பரவி இருந்த கஜபதி பேரரசையும் ஒரிஷா, கலிங்கா இணைத்து கொண்டது. இந்தியாவின் மிக முக்கிய பேரரசுகளில் ஒன்றாக திகழ்ந்தது. இந்து சமயத்தை ஒன்றிணைக்கும் ஒரு பாலமாக கூட இதை சொல்லலாம். இது ஒரு ஆக்கக்கூறாக திகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் விருப்பாட்சாஸ்வரர் கம்பியில் உள்ள அந்த கோயில், விருப்பாட்சா ஈஸ்வரர் கம்பி, ஒரு பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலும் இவங்க நியமனம் பண்ணாங்க. ஒரு சின்ன ஒரு நிமிஷம் தான் இருக்குது, சொல்லியிருந்தேன். விஜயநகர பேரரசு எவ்வளோ நிறைய சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் 2 பக்கம் தான் நான் ஹின்ஸ் எடுக்கிறேன். அது மேற்கொண்டு நாணயங்கள் வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் கலந்து உங்களுக்கு தாரேன். 4 வம்சம் இருக்குதுன்னு சொன்னாங்க. 4 வம்சம்: சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், அரவிடு வம்சம்னு சொல்லி. இப்போ நான் காமிச்சுட்டு இருக்கிற நாணயம் வந்து கிருஷ்ணராய நாணயம். இது வந்து 1509 to 1530 அல்லது 1529 வரைக்கும் ஆட்சி புரிந்த ஒரு மன்னரின் நாணயம். ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிறவங்க தான் இதை ஆரம்பித்தாங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹரிஹரராயன் 2, விருப்பாட்சராயன், புக்கராயன் 2, தேவராயன் 1, ராமச்சந்திரராயன், வீர விஜய புக்கராயன், தேவராயன் 2, மல்லிகா அர்ச்சுனராயன், விருப்பாட்சிராயன் 2, பிறவுடராயன். இது வரைக்கும் உங்களுக்கு சங்கம மரபில் மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் சாளுவ மரபு. நான் முதல்ல ஒரு தேவராய நாணயம் காமிச்சேன்னா, முதல்ல இந்த காமிச்சிருக்கேன்ல, ஒரு காலை பின்பக்கம் திரும்பி நிற்கிற மாதிரி ஒரு நாணயம் இந்த காமிச்சோன்னா தேவராய நாணயம்னு சொல்லி. அது எந்த வருஷம் சொன்னேன் உங்களுக்கு? தேவராய நாணயம் 1406 to 1422. இது வந்து தேவராயர் 1. இவர் வந்து சங்கம வம்சம், இவர் வந்து துளுவ வம்சம். இதுக்கு இடையில் ஒரு சாளுவ வம்சம் இருக்குது, சாளுவ வம்சம். அது சாளுவ நரசிம்ம தேவராயன், திம்ம பூபாலன், நரசிம்மராயன் 2. அது வந்து அந்த 3 பேர் தான் சாளுவ மரபில். அடுத்து துளுவ மரபில் துளுவ நரச நாயக்கர், இவர் இதில் நாயக்கர் வருது ஃபஸ்ட்டு. வீர நரசிம்மராயன், கிருஷ்ண தேவராயன் 1509 to 1529. இந்த நாணயத்தை தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். அதுக்கடுத்து அச்சுத தேவராயன், சதாசிவராயன். இந்த அச்சுத தேவராயன்கிற பேரில் தஞ்சாவூரில் ஒரு நாயக்க மன்னர் இருந்தார், அச்சுத நாயக்கர், செவ்வப்ப நாயக்கர், அந்த வம்சாவளியில் இருந்தாங்க.
இதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு அரவிடு மரபு வருது, அரவிடு வம்சம்னு சொல்லி. அதில் வந்து உங்களுக்கு அலியராமராயன், திருமலை தேவராயன், ஸ்ரீரங்கன் 1, வேங்கடன் 2, ஸ்ரீரங்கன் 2, ராமதேவராயன், வேங்கடன் 3, ஸ்ரீரங்கன் 3, 1646 வரைக்கும் அது ஒரு மரபு, கடைசி அரவிடு மரபுன்னு சொல்லி. இது மாதிரி ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலே 1336, 436, 536, 636, 310 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆட்சி புரிந்த ஒரு மன்னர்களின் வரலாறு இன்றைக்கி இந்தியாவில் வேறு எந்த பேரரசுலையும் இவ்வளோ துல்லியம் எடுக்க முடியாது. இங்கே தான் தெனாலிராமன் மந்திரி சபை, இங்கே தான் கிருஷ்ணதேவராயர் மந்திரி சபை தான். அது மாதிரி அரியநாயக முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அரியநாயக முதலியார் அவர் தான் அந்த கிருஷ்ணதேவராயருக்கு வந்து தலைமை தளபதி. அவர் தான் மதுரையிலே இந்த திருமல் நாயக்கரே கொண்டாந்து வைக்கிறார், முதல்ல ஆந்திராவிலேருந்து கொண்டாந்து வைக்கிறார். அந்த அரியநாயக முதலியார் சரித்திரம்னு ஒரு பெரிய புத்தகம் உண்டு, நான் கேள்விப்பட்டிருக்கேன், வலைத்தளங்களில் பார்த்துருக்கேன், என் கையில் கிடையாது. ஆனால் அரியநாயக முதலியார் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகம், பெரிய புத்தகம், பழைய காலத்து புத்தகம், அரியநாயக முதலியார் சரித்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையாக எனக்கு தெரியும். அது ஒரு பெரிய வரலாறு, அந்த முதலியார் வரலாறுன்னு சொல்லி. வணக்கம், வாழ்த்துக்கள். இது எல்லாமே ஒரு 680 ரூபா தான் இதனோட ரேட்டு ஃபுல்லாகவே. இது நீங்கள் எத்தனை ஆயிரம் கொடுத்து நீங்கள் வாங்க முடியாது. இவ்வளோ விவரங்கள் உங்களுக்கு யாரும் சொல்கிறதுக்குலாம் எனக்கு தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது. இப்படி ஒரு வலைத்தளமும் உங்களுக்கு எங்கேயும் கிடையாது. இது நீங்கள் வாங்கினாலும் வாங்காட்டாலும் எனக்கு இது ஒரு மிக ஒரு பொக்கிஷமாக நான் பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்கேன். வேண்டுமென்றால் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள், வாங்காவிட்டாலும் எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த நாணயத்தை பற்றி என்னென்னு எனக்கு தெரியணும்ல, அதனால் நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொன்றே உருவாக்கிட்டு இருக்கேன். இது ஒவ்வொன்றுமே வரலாற்று பொக்கிஷங்கள், வரலாற்று சுவடுகள், சரித்திரங்கள், ஆதாரபூர்வமானவை, 100% உண்மையான ஒரிஜினல் காயின்ஸ். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதில் சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கு நானே முழு பொறுப்பு. என்னை தொலைபேசி அன்றைக்கி நீங்கள் நேரடியாக பேசிடலாம், ஏன்ட்டே பேசிடலாம். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.